நேர்களை அடுத்த ஒரு முக்கிய செய்தி, அதனை பார்த்து விடலாம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விளக்கம் அளிக்க ஐநா உறுப்பினர்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த அழைப்பு தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக பெஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானே காரணம், பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தான் இந்த பெஹல்காம் தாக்குதலை நடத்தினார்கள் என்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் நேற்று செயல்படுத்துவதற்கு முன்பிலிருந்தே கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளதும், குறிப்பா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டுமல்லாது பாகிஸ்தானுக்கு உள்ளேயே சென்று 9 தீவிரவாத முகாம்களை தாக்கி இருக்கிறது இந்தியா. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ள நாடுகளுக்கு, சக நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கட்டும், அதே போல நிரந்தரமற்ற உறுப்பினர்களாகட்டும், அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஏன் இந்த தாக்குதலை நடத்தினோம், நாங்கள் உண்மையிலேயே தீவிரவாதிகளின் முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா, அவர்கள் தீவிரவாத முகாம்களை நடத்தினார்கள் என்பதற்கு தங்களிடம் இருக்கும் ஆதாரம், பெஹல்காம் தாக்குதலுக்கு அவர்கள் தான் காரணம் என்பதற்கான ஆதாரம் என அனைத்தையும் இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களுக்கு காட்ட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய வெளி விவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தற்போது வந்துவிட்டார். அதே போல சைன தூதரும் வந்திருக்கார், சீனாவின் தூதரும் வந்திருக்கார். இதே போல ஐநாவில் உள்ள உறுப்பினர் நாடுகளைச் சேர்ந்த தூதர்களும் வந்திருக்கார்கள். அவர்களுக்கு இன்றைய தாக்குதல் குறித்த முழுமையான விவரங்களை அளிக்க இருக்கிறார்கள். இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது குறித்தும் அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அதே போல நேற்று தாக்குதல் நடந்த போது என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டது என்ற விவகாரத்தையும் அவர்கள் ஆதாரத்துடன் காட்ட இருக்கிறார்கள். இதில் முக்கியமான 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். பெஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடி என்பதை சர்வதேச அளவில் இது நீதியான விஷயம், இது கட்டாயம் தீவிரவாதத்தை ஒடுக்க இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களுடன் விளக்குவது, பயங்கரவாதிகளின் பின்புலத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை ஐநா பிரதிநிதிகளும் பாதுகாப்பு கவுன்சில் பிரதிநிதிகளும் காட்டுவது, பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் மேற்கொண்ட இந்த தாக்குதலுக்கான ஆதாரம், இந்த 3 ஆதாரத்தையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களிடம் இந்தியா காட்ட இருக்கிறது. அதற்கான கூட்டம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.